டியர் குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட்ஸ், என்னோட பேர் ராஜபூபதி. இது நாளைக்கு நடக்கூட குரூப் ஒன் 2015 பிரிலிம்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸோட ஃபைல் நம்பர் 3, வாய்ஸ் ஃபைல் நம்பர் 3. இது வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். என்னோட பேர் ராஜபூபதி ஃப்ரம் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னொரு 1 or 2 ஃபைல்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புவேன். ரைட், இப்போ சில கரண்ட் அஃபேர்ஸோட கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேர்ல்ட்ல 2வது லார்ஜஸ்ட் இந்த சோலார் டெலஸ்கோப், சரிங்களா, அது அமைய உள்ளது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா உதய்பூர். மாஸ்ட்னு பேரு, மல்டி அப்ளிகேஷன் சோலார் டெலஸ்கோப் அப்படின்னு பேரு. அப்புறம் இந்த கெப்லர் 452b அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பூமியை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு விண்கலத்துக்கூட, அதாவது பிளானட், அதுக்குரிய பெயர் கெப்லர் 452b. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2015ல நடந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் நடந்தது லாஸ் ஏஞ்சல்ஸ். அதுல ரன்வீர் சிங் சைனி அவர் பாத்தீங்கன்னா கோல்டு வாங்கினாரு கோல்ஃப்ல. அடுத்து FSSAI ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற குளிர்பானத்தில் இதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த FSSAI தான் has been நியூஸ் ரீசென்ட்லி. அதுக்கு இந்த ஒவ்வொரு இதுலயும் பாக்கெட்ல போடுறதுல ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ்ல உப்பு, சர்க்கரை, ஃபேட், அதை பத்தி ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க, விழிப்புணர்வு கமிட்டி. அது டி பிரபாகரன் கமிட்டி, டாக்டர் டி பிரபாகரன் கமிட்டி பேர். அடுத்து பாத்தீங்கன்னா GSLV D6 லான்ச்டு இந்த 27/8/2015 லான்ச் பண்ணாங்க. GSAT 6 கொண்டு போய் அது வெற்றிகரமா செலுத்தினது. நம்ம இந்த மகேந்திரகிரியில நம்ம கிரையோஜெனிக் என்ஜினை டெஸ்ட் பண்ணுவோம். கிரையோ அப்படின்னா சப் ஜீரோ டெம்பரேச்சர், சரிங்களா. இது பாத்தீங்கன்னா GSLVக்கு நமக்கு தேவைப்படும், சரிங்களா. அதுக்கு நம்ம ரொம்ப 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் அதை பொருத்த வேண்டி வரும். அதனால அதுக்கு கிரையோஜெனிக் என்ஜின். We are supposed to get the technology from Russia, but due to the intervention of USA and the missile control technology regime programs, so we could not get the technology from Russia. So therefore we depend on our own indigenously, சரிங்களா. அதுக்கு நம்ம LPSC அப்படிங்கிறது லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், அது கேரளா ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கு. அதோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இன் மகேந்திரகிரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 18th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ-கவர்னன்ஸ், அது குஜராத்தில் நடந்தது. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ-கவர்னன்ஸ் குஜராத்தில் நடந்தது. அடுத்து இந்த வருஷம் பெஸ்ட் ஃபில்ம் இந்த டிராமா கேட்டகரி ஃபார் த கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்ல பாய்ஹுட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க. இதே இப்ப நேஷனல் அவார்டு அப்படின்னு வந்தீங்கன்னா கோர்ட் அப்படிங்கிற மராத்தி பிலிம் கொடுத்திருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட அபிஷியல் ஆஸ்கார் என்ட்ரி அந்த உள்ள பிலிம். அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு 2014ல யாருக்குன்னா லாரி பேஜ், ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் ஆஃப் கூகுள். அடுத்து ஹிமாட் அப்படிங்கிறது விமென்ஸ் சேஃப்டி மொபைல் அப்ளிகேஷன், ஹிமாட் HIMMAT. அது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த GDP growth rate பாத்தீங்கன்னா நியூ பேஸ் இயர் 2011-12 இந்த இதுக்கெல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கெல்லாம் பேஸ் இயர் 2011-12 அப்படின்னு இருக்கு. இதுல GDP growth rate for 2013-14க்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 6.9. இப்ப இதே இன்னொன்னு கூட கேட்கலாம், 11th 5-year பிளான் இப்ப நடக்குது, 12th 5-year பிளான். 11th 5-year பிளான்ல எவ்வளவு GDP growth rateனா 8% ஆவரேஜ் growth rate. அடுத்து இந்தியன் கால்ஃபர் 8th February 2015 அப்போ மலேசியன் ஓபனை வின் பண்ணிருக்காரு. அவர் பேர் என்ன, அனிர்பா லஹிரி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபென்ஸ்டு எலஃபென்ட் சாங்சுரி எங்க செட்டப் பண்றாங்கன்னா பேனர்காட்டா பயாலஜிக்கல் பார்க்ல ஃபென்ஸ் பண்ணி அங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எலிஃபென்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வெப் பேஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் எல்லா ஸ்கூல்ஸையும் லான்ச் பண்றது எங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்னா அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து 14th ஃபினான்ஸ் கமிஷன் சம்பந்தமா 14th ஃபினான்ஸ் கமிஷனா உங்களுக்கு தெரியும் யாரு, YV ரெட்டி. 13th ஃபினான்ஸ் கமிஷனா விஜய் கேல்கர். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நியோகி, சரிங்களா. 10th பாத்தீங்கன்னா KC பந்த். 11th பாத்தீங்கன்னா குஷ்ரு, AM குஷ்ரு. இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் 42% டு தி ஸ்டேட்ஸ்.
இதே இதுக்கு முன்னாடி வந்து 13th வந்து 32% தான் இருந்தது. அடுத்து இந்த 35th வந்து நேஷனல் கேம்ஸ் வந்து கேரளாவில் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மு அப்படிங்கிறது வந்து அந்த சிம்பிள் இதோட இந்த இதுல வந்து வின் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சர்வீஸ், செகண்ட் பிளேஸ் வந்து கேரளா, தேர்ட் பிளேஸ் வந்து ஹரியானா. 36th நேஷனல் கேம்ஸ் வந்து கோவால நடக்க போகுது. இந்த நேஷனல் டி வார்மிங் டே அப்படின்னு சொல்றது 10th February. சில டேஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டது. அதுல நேஷனல் டி வார்மிங் டே அப்படிங்கிறது வந்து 10th February. அதுக்கப்புறம் நேஷனல் ஹேண்ட்லூம் டே மோடி வந்து இங்க இருந்து சென்னையில வந்து ஓபன் பண்ணாங்க August 7. ஏன் அப்படின்னா 1905 வந்து August 7ல தான் நம்ம வந்து we started the boycott movement. எகெயின்ஸ்ட் இதுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அந்த இது ஒரு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஹேண்ட்லூம் டே கேட்கலாம். அப்புறம் வந்து நேஷனல் யூனிட்டி டே அப்படிங்கிறது பட்டேல் இது வந்து கேட்கலாம். அந்த நேஷனல் யூனிட்டி டே அது வந்து உங்களுக்கு வந்து October 31. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. November 26 வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டேஸ். இந்த டேஸ் எல்லாம் டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கம்பைல் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள இந்த கரண்ட் அஃபேர்ஸ் புக்ஸ், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைல்டா ஆல்மோஸ்ட் எல்லா டேட்ஸும் வந்து டேஸும் அப்புறம் பர்சனாலிட்டிஸ், இப்போ ரீசெண்டா யாரெல்லாம் ஹெட்ஸ் அதெல்லாத்தையும் ஒரு தடவை பாத்துருங்க. நீங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து PDF ஃபைல் எல்லாமே அனுப்பிச்சிருக்கு. அது ஒரு பாருங்க. உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல போற எஃபர்ட்டுக்கு வந்து உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கிடையாது, இன்னொரு மீடியா வழியா. பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த தகவல் தொழில்நுட்பம் அந்த மாதிரி எதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கோ மக்களுக்கோ அளிக்கணும் அப்படிங்கிறதுல அதன் மூலமாகத்தான் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ த்ரூ வாட்ஸ்அப் வாய்ஸ் மூலமா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து தேஜ் கடம் அப்படிங்கிற அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூடு பை இந்தியா அண்ட் கசகஸ்தான். இந்தியா அண்ட் கசகஸ்தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து மேக்சிமம் வேஜஸ் வந்து 251 ரூபாய் அப்படின்றது வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்ல கொடுக்கறது எது அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் கொடுக்கறாங்க. அப்புறம் ஃபுட் ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து 2022. அப்புறம் ஃபர்ஸ்ட் உமன் சம்மிட் அந்த G20யோட ஒரு இதா பாத்தீங்கன்னா சப்பா பாத்தீங்கன்னா உமன் 20 W20 இப்ப பண்றாங்க. அது வந்து இஸ்தான்புல் டர்க்கியோட கேபிட்டல் இஸ்தான்புல்ல வந்து நடக்குது. அப்புறம் வந்து எந்த கண்ட்ரி வந்து ப்ரொவைடர் 69 million டு காய்டர் கண்ட்ரோல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேபாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 69 மில்லியன் வந்து ரூபாய் வந்து உங்களுக்கு காய்டர் கழுத்துக்கலலை அதுக்காக வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் பிளாக் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க? துனிஷியா. சார்க்கோட கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் எங்க நடந்தது அப்படின்னா இந்தியாவில் நடந்தது. அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் மேஜர் போர்ட் வந்து 13 இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும். 13 வந்து லேட்டஸ்டா ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல உள்ள என்னது நம்ம போர்ட் பிளே. இதுல வந்து இன்னொரு இது வந்து குளச்சல். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்க குளச்சலை வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் போர்ட்டா ஆக்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல போனா இந்தியாவில தான் இப்ப தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. 3 மேஜர் போர்ட் இருக்கு. இப்ப இதுவும் சேர்ந்துச்சுன்னா 4 மேஜர் போர்ட்டா வரும். நல்ல ஒரு விஷயம்தான். அடுத்து வந்து இதையோட இந்த கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் அந்த சேது சமுத்திர திட்டத்தை வந்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஏற்கனவே ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இப்ப ஹரியானாவும் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 2வது எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஈவன் சொல்லப்போனா அசம்பிளி சென்ட்ரல்ல எல்லாத்துலயுமே எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் மினிமம் வைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் வந்து படின்னு சொல்றதை விட அங்க வர லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ரொம்ப படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 8வது வைக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு 5வது வைக்கலாம்ல. ரைட். நெக்ஸ்ட் வந்து குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ்டு பை த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 44 கண்ட்ரீஸ்ல இந்தியாவோட பொசிஷன் வந்து 71. அடுத்து ப்ராஜெக்ட் நீலகிரி அப்படிங்கிறது ரயில்வேல வந்து வைஃபை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த திட்டத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் நீலகிரி அப்படிங்கிறது பேரு. இப்ப கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா களரிப்பயிட்டு கேரளாவோட மார்ஷியல் ஆர்ட்டுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ரெகக்னிஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் உமன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1980க்கு அப்புறம் சரிங்களா இப்ப 2016 அடுத்த வருஷம் வந்து ஒலிம்பிக் நடக்க போகுதுல்ல. அடுத்த வருஷம் ஒலிம்பிக் எங்க நடக்க போகுது? ரியோ டி ஜெனிரோ அங்க நடக்க போறதுல அவங்க வந்து குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க 1980க்கு அதுக்கு அப்புறம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே பார்த்தோம் ஆன்டி டெரர்
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எதுல பண்ணியிருக்க போறாங்க அப்படின்னா ஆன்டி டெரர் அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி லேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கு. இதுல இருந்தா மைத்ரிக்கே வந்து தண்ணி கிடைக்கும். மைத்ரிங்கிறது இந்தியாவோட செகண்ட் சயின்டிபிக் ரிசர்ச் ஸ்டேஷன். இப்போ இன்னொரு தேர்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் அங்க இருக்கு. அது பேர் என்ன பாரதி. ஏன்னா தட்சிண கங்கோத்திரி 83 அமைக்கப்பட்டது, அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மைத்ரியும் போயிடுச்சு. இதே மாதிரி ஹிமாத்ரின்னு பண்ணிருக்காங்க. ஹிமாத்ரி எங்க இருக்குன்னு பார்த்தா ஆர்டிக்ல இருக்கு. ஹிமாத்ரி இதெல்லாம் ரிசர்ச் ஸ்டேஷன், அறிவியல் ஆய்வு மையம் மேல உள்ள போல்ல இருக்கிறது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மித்ரா சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த ராணுவ ஒத்திகை. அதுக்கு பேரு மித்ரா சக்தி. UNFCCC அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா சோலாரை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணதுனால பங்களாதேஷுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்ட் கொடுக்கறாங்க. UNFCCC மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பெனால்டி தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வாங்குற அளவுக்கு வந்து நல்ல வண்டி வந்திருக்குன்னா பங்களாதேஷ். ஒயிட் லேபிள் ஏடிஎம்ங்கிறது ரீசன்ட்லி இருந்தது. இது என்னன்னு கூட கேட்கலாம். ஒயிட் லேபிள் ஏடிஎம்னா என்னது அப்படின்னா பேங்கை தவிர மற்ற ஆர்கனைசேஷன் பண்ற ஏடிஎம்க்கு பேரு ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு பேரு. அடுத்து பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் யோஜனா அப்படின்னா என்னதுன்னா ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் 24/7 ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் ப்ரோக்ராம் தான் இது. அடுத்து நாய் மஞ்சில் NAIMANZIL என்னங்கிறது என்ன ப்ரோக்ராம்? மைனாரிட்டிஸ்க்காக முக்கியமா பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் அவங்களுக்கான அந்த இது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெயிண்டிங் கட்டார்ல ஒரு பெயிண்டிங் வந்து தான் இதுவரைக்கும் உலகத்திலே அதிகமா வந்து விலைக்கு விற்றதா சொல்றாங்க. $300 மில்லியன். அவரு அந்த பெயிண்டர் பண்ணவர் யார் அப்படின்னா பால் கௌக்லின் அப்படிங்கிறது 19ஆம் செஞ்சுரியை சேர்ந்தது. 892 அந்த சமயத்தை செஞ்ச அது பெயிண்டிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டா ஐசிஐசியோட கிளையை வந்து சைனால ஓபன் பண்ணாரு. அப்புறம் வந்து 5 ரூபாய் காயின் வந்து இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் பண்ணாங்க. 5 ரூபாய் சர்க்குலேஷனுக்கு வரும். அந்த 5 ரூபாய் காயின் வந்து எது சம்பந்தம் பண்ணதுன்னா இந்தோ பாகிஸ்தான் வார்ல நடந்த வெற்றிக்காக பண்ணாங்க. 10 ரூபாய் காயின் வந்து யோகா டே, இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறது என்னது ஜூன் 21 அதுக்காக பண்ணாங்க. வேர்ல்ட் ரெக்கார்டு கூட ராஜ்பத்தில் கிரியேட் பண்ணாங்க அதுக்கு. அப்புறம் RBI தமிழ்ல பினான்சியல் இன்க்ளூஷனுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அது தீபக் மொகந்தி கமிட்டி. இதோட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு கமிட்டி பண்ணாங்க. அது வந்து காந்திங்கிறது. அது இந்த கோஆபரேட்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கோஆபரேட்டிவ்ஸ் அது சம்பந்தமா கமிட்டிஸ் சில இதில் பேங்க் ஆக்குறதுக்காக பண்ண கமிட்டி வந்து காந்தி. அவரும் டெபுட்டி கவர்னர் ஆஃப் RBI. அடுத்து வந்து ரீசெண்டா இந்த தமிழ் யூனிவர்சிட்டியில இருக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளரால ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஃபிஷிங் டவுன். அது வந்து மந்திரிப்பட்டினம். அது வந்து இதுல நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம் மந்திரிப்பட்டினம். சங்ககால ஏஜை சேர்ந்தது. ஒன் ஸ்டாப் கிரைசிங் சென்டர் ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், போபால். ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் நேஷனல் ஹேண்ட்லூம் டே வந்து பாத்தீங்கன்னா 7th ஆகஸ்ட் வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ரொம்ப முக்கியமானது கேட்கலாம். பீகிள் 2ங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து UKயோடது. இது வந்து ஒரு கொஞ்ச நாளா வந்து டச்சே இல்லாம இருந்தது, அதோட கான்டாக்ட் இல்லாம இருந்தது. திரும்ப அந்த கான்டாக்ட் வாஸ் ரீஎஸ்டாப்ளிஷ்டு. அது கேட்கலாம். பீகிள் 2 வந்து UKயோடது. ரொம்ப ஃபார்தஸ்டா இருக்கிற டுவார் பிளானட் இப்ப அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா ஈரிஸ்ங்கிறது ஃபார்தஸ்ட். நியரஸ்ட் அப்படிங்கிறதுனா சிரஸ்ங்கிறது ஆஸ்ட்ராய்டு நமக்கு தெரியும். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து சிரஸ். புறாங்கிற திட்டத்தை வந்து நம்ம பண்ணது வந்து APJ அப்துல் கலாம், அது நமக்கு தெரியும். அடுத்து வந்து கல்வாரி கவராட்டி அப்படிங்கிறது சப்மரைன் சம்பந்தப்பட்டது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 438B, அப்புறம் பார்த்தோம் 442B, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிளானட் எர்த் சைஸ்ல இருக்கக்கூடிய நாசா டிஸ்கவர் பண்ண அந்த பிளானட்டுக்கு பேர். ரீசெண்டா ட்ரையஸ்ட் பிளானட் ஆன் எர்த்துக்கு பிளேஸ் ஆன் எர்த்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அடகாமா பாலைவனத்துல இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2003-2011க்கான டீகேடல் growth ரேட் 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் 17.7. யோகா எக்ஸ்பிரஸ்ங்கிறது எதுக்கு நடுவில் ஓடுதுன்னா அகமதாபாத் ஹரித்வாருக்கு நடுவில் நடுது. இதே மாதிரி தான் இன்னொன்னு கேட்கலாம். தமிழ்நாட்டில் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஓடுது, கோவைக்கும் மன்னார்குடிக்கும் நடுவில் ஓடுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் வந்து 5 வருஷம் பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு லேடி, அவங்க வந்து தாய்லாந்தை சேர்ந்தவங்க, தாய்லாந்து. அடுத்து வந்து அம்மாட்ட இருந்து பையனுக்கு போகக்கூடிய குழந்தைக்கு போகக்கூடிய HIV வந்து வராம முழுமையாக தடுத்த ஃபர்ஸ்ட் நாடு உலகத்துல எது அப்படின்னா கியூபா.
அப்புறம் வந்து சைனா வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய எம்பசி ஏற்படுத்தி இருக்கிறாங்க, மிகப்பெரிய எம்பசி. அடுத்து வந்து இது கேட்கலாம், நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஜப்பான் வந்து ஓட்டிங் ஏஜை 20ல இருந்து 18 குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த ராஜஸ்தான் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்தாரா அப்படிங்கறத இல்லீகல் டிசைட் பண்ணிருக்காங்க. சந்தாரானா ஜெயின்ஸோட பிராக்டிஸ், அவங்க உண்ணாவிரதம் இருந்து அப்படியே இருந்து தண்ணி குடிக்காம உயிர் துறக்கிற பிராக்டிஸ் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன், அந்த கமிட்டி யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஏபி ஷா கமிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் பேக்ஸ் இப்ப நிறைய பாக்குறோம். அதுல என்ன இருக்குது ஏர் பேக்ஸ்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் அசைடு அப்படிங்கிறது தான் ஏர் பேக்ஸ்ல இருக்கக்கூடியது. அடுத்து ஐகார்டு பிளஸ் ஐஜிஏடி பிளஸ் ஐஜாட் பிளஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அக்ரிமெண்ட் அந்த ரெசல்யூஷன் கான்ஃபிளிக்ட் இன் ரிபப்ளிக் ஆஃப் சூடான்னு சொல்லலாம். மாஸ்கிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு. மாஸ்கிரிக்ஸ் அப்படின்னா MOSQIUIRIX ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்டு ஹியூமன் வேக்சின் அகைன்ஸ்ட் மலேரியா. அடுத்து மஸ்தார் MASDAR. மஸ்தார்ங்கிறது என்னதுன்னா ஜீரோ கார்பன் பிளான்ட் சிட்டி இன் அபுதாபி. கேட்கலாம், கார்பனே இல்லாம ஜீரோ கார்பன் பிளான்ட் சிட்டி இன் அபுதாபி, மஸ்தார் MASDAR. அடுத்து சஹாஜ் SAHAZ ஸ்கீம் ஃபார் ஆன்லைன் ரிலீஸ் ஆஃப் நியூ LPG கனெக்ஷன் டு கன்சியூமர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மைத்ரி மிசைல் ப்ராஜெக்ட் சாயின்ட் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் மிசைல் ப்ரோக்ராம் பிட்வீன் இந்தியா அண்ட் பிரான்ஸ், அது ரெண்டுக்கும் உள்ள திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜனவரி 2015 தான் நிதி ஆயோக் அப்படிங்கறத நம்ம அதை மாத்திருக்கிறாங்க கவர்மெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வென்யூ ஃபார் நேஷனல் பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் இன் 2015 வந்து பாத்தீங்கன்னா கேரளா. அடுத்து வந்து இப்ப நிதி ஆயோக்கோட அந்த வைஸ் சேர்மன் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. அடுத்து இந்தியாவோட கோல்ஃபர் வந்த மலேசியன் ஓபன் நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன், அனிர்பான் லோஹிரி அப்படிங்கிறவர். அடுத்து ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து யூஎனோட ஒரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவுன்சிலுக்கு வந்து பான் கி மூன் வந்து அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பஞ்சாயத்து அப்படிங்கிற திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து தெலுங்கானா அப்படிங்கறோட கேபிட்டல் வந்து ஹைதராபாத். ஆந்திர பிரதேஷ் வந்து அமராவதி அப்படிங்கறத வந்து இது பண்றாங்க. அடுத்து 2022 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எங்க நடக்க போகுதுன்னா தர்பன்ல நடக்க போகுது. 2022 வந்து காமன்வெல்த் கேம்ஸ். அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்து நிர்பயாங்கிற ஃப்ரீ ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் வந்து ஹோல் ஸ்டேட்டுக்கு கவர் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒடிசா. எட்ஜ் அப்படிங்கிற புதிய அந்த ஒரு பிரவுசரை இது பண்ணது வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். மிகவும் அபாயகரமான நாடு அப்படிங்கிற பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எது அப்படின்னா ஈராக். மிகவும் அபாயகரமான நாடு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற நாடு வந்து ஈராக். அடுத்து ரீசெண்டா பிளமிங்கோட ஒரு சரணாலயம் சாங்சுரி ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து அதோட சாங்சுரி வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து வந்து Center for Excellence in Disaster Research and Resilience Building is going to be set up at Jawaharlal Nehru Center for Advanced Scientific Researchல கட்ட போறாங்க. UN கலாம் குளோப் சேட்டலைட், அதுக்கு பேரு குளோபல் சேட். அது எதுக்காக அப்படின்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இது நிறைய நாடுகளும் சேர்ந்து யூஎனோட பேர்பார்வையில அமைக்கப்பட ஒரு ஹானர் ஃபார் அவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரீசென்ட்லி டெல்லி கவர்மெண்ட் வந்து எந்த ரிவரை வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா யமுனா ரிவர். அது மாதிரி GPS CCTV கேமரால எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயும் நியமிக்க போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா, அந்த இது பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி அவங்க பண்ண போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திசா
which government வந்து திசா DISHA திசாங்கன்னா டிஜிட்டல் சாக்ஷார்தா அபியான் திஸ் மொபைல் அப்ளிகேஷன் லான்ச்ட். எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸி ஆக்குறதுக்காக, டிஜிட்டல் கல்வி அறிவு மூலமா பண்ணக்கூடியதா பண்ண போறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அது எங்க அப்படின்னா பீகார்ல பண்ண போறாங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த ஃபைல்ல பார்க்கலாம். சரிங்களா? அந்த ஃபைல் சைஸ் பெருசாயிடுச்சு. ஸோ